யாரம்மா இப்படி செய்தது? அப்பா மகாராஜா யாரம்மா இப்படி செய்தது? அந்த பொண்ணு அருகேனா அந்த பொண்ணு யாரத்துல சென்றாயே அந்த அம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எதிராளியா இருக்க முடியாத காண்டிபுரம் யுத்தத்துக்கு போறாராம். விடைத்தாவல் கேட்கும் பொழுது அவன் யாரு இவன் யாரு? அவன் இலி குலத்தான், அவன் சத்திர குலத்தான், இவன் இலி குலத்தான். அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இருந்தா என்ன? அவள் என்ன தெரிவித்தார்? உங்களுக்கு சின்ன அவர்தான் நான் தான். அவருக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கு? ஒரு இடிகுலத்தான், ஒரு தேரோட்டி பெற்ற பிள்ளை குலத்தான். அவர் அழைத்து நான் வருவதா என்று அழைப்பதாவது நான் வருவதாவது உன்னை என்னை பெற்ற தாயாய் எனக்காக இன்னும் ஒரே ஒரு முறை சென்ற அந்த பொன்னுரியாளர் அம்மா இன்று நடக்கும்படியான குறிச்சற்ற பூமியிலே உன்னை மாலையிட்ட கடமன் அங்கு தேசாதிபன் சொந்த தாயாதி மீது கூட பிறந்த தம்பியோடு சண்டைக்கு போகிறான். அப்படி போக முடியாத உன் கணவன் உன் நிலத்திலே கடைசி நேரத்தில் விடதாமலம் பெற்று வர சொன்னான். அம்மா இந்த வார்த்தையை சொன்னா கண்டிப்பா அந்த அம்மா வருவாங்க. போங்க. அதிபதியான பொண்ணு அம்மா அதிபதியான பொண்ணு அந்த 17 நாளையுத்தம் பார்த்திவன் தனை ஜெயிக்க எதிராளியாக இருக்கும்படியான காண்டிபுரம் யுத்தத்துக்கு போறாராம். அன்னைக்கு மரப்பந்தல கொடுத்த தாம்பளத்தை இன்னைக்கு விடை தாம்பளமா கொடுங்கன்னு சொன்னேன். அவன் எலிகுலத்தான், சூத புங்கவன், ரதினால் வளர்க்கப்பட்டவன், சின்ன குலத்தான் அடிச்சே ஓட்டிடுறான் என் மகன் அப்படின்னு அடிச்சு துரத்து. இந்த வகுப்பை சார்ந்தவர் அடிச்சு துரத்து விட்டீங்க. ஆனா எங்கடா மாளிகால ஆனா இப்ப சொன்னாரு அவரு என்ன சொன்னாருன்னா, என் குலத்தோன் ஆகிய தாயாது என்ற வத்தச்ச நீக்கி சொந்த தாயாது என்ற பட்சத்தை நீக்கி அந்த காண்டிபுரம் யுத்தத்துக்கு போறாராம். அன்னைக்கு கொடுத்த விடத்தாமல் தான் இன்னைக்கு குடு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுமா சுந்தரம் சுவாமி? அம்மா சுந்தரம் அம்மா இது என்ன
சந்திர குலத்திலே தோன்றிய இவர் ராஜாக்களுக்கு உரிமை யார் தெரியுமா? யாருங்க? சொந்த தாயார் யார் தெரியுமா? அந்த பண்ணா பங்காளிங்க அவங்கதான் தாயாதி. அப்படி இருக்க இந்த கர்ணா பாண்டவருக்கும் எப்படி தாயார் கூட பங்காளி தான் குறிக்கும். ஏதோ மர்மம் இந்த மர்மம் தெரியுங்கன்னா நான் விடைதாமலும் கூட உறவு இருந்தாலும் அவரோடு உறவாடுவது இருந்தாலும் அவர் முகத்தை மீட்பது உறவு இருந்தாலும் பாண்டவருக்கும் இவருக்கும் எப்படி தாயாயாக முடியும் என்ற உண்மை தெரிய ஆமா நம்பாரே புறக்காது அல்லாத குறையாது. கல்வி சல்லையை ஒன்று கல்வி வாசிக்கும் பொழுது அந்த வழியாக திருலோசஞ்சார் நாரதபுரியார் போகும்போது நேரத்துல அவர் போகும்பொழுது அங்கிருந்த பெண்கள் ஓடி அவர் காலில் விழுந்து அவரால் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க வாங்கினாங்க. நான் ஒரு செருக்கு அந்த செருக்கினால ராஜா விட்டு பிள்ளையாச்சு. நான் போய் அவர் காலில் விழல, அவர் ஆசீர்வாதம் பெறல. நான் ஒரு மாதம் தனிமையா ஒதுங்கி இருந்தேன். இருக்கும் பொழுது அது இருக்கின்றாலே யாரு எதிர்காலத்திலே இவளை பார்த்து எல்லாரும் திருந்த வைப்பாங்க, ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படி என்று ஒரு வாக்கு சொன்னாங்களே. வந்துட்டீங்க. வந்தாலும் அவரோடு பேச உறவாட மனமில்லை. அடி தேனே
இருக்கிற தவிர இருக்கிறீங்க. அவர் முகத்தை விரித்து வெக்கப்படுறேன். ஏமா நானும் படுறேன். அவங்க வீட்டுல வெக்கப்படுறேன். ஏமா உங்க வீட்டுல உன்னை தொட்டு தாங்க. ஐயோ தாய் பகுதி, ஐயோ இந்த தாய் அவ்வா. அதற்காக இறைவே மறைவாக நின்று உறவாட வந்திருக்கேன். அது சம்பந்தம் தான் இருப்பேன், இல்லைன்னா போயிட்டே இருக்குன்னு சொல்லுப்போம். அப்ப திறப்பு ஒண்ணுமா? என்னையம்மா தெரிவித்தா ஐயா மகாராஜா, அம்மா கிளிகள்தான் சூதப்புங்கவன் என்று இந்த உலகமெல்லாம் பறைசாற்ற இப்பொழுது வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னொரு வார்த்தை ஆடுவதற்கு யார் எங்கள் இருவருக்குள்ளே மரமில்லை. அந்த திரையின் மரபில் தான் வார்த்தை ஆடுவோம். ஆமா அம்மா, திரையின் மரபிலே இதுவே நான் செய்த புண்ணியம். குலாச்சாரம் என்ன சொன்னாதான் அவங்க வந்து வங்காட்டம் தர போடுங்க. போடலாமா? அம்மா ராணியம்மா, அம்மா காதுல கேக்குதுன்னு சொல்லுங்க. எங்க மகாராஜா காது நல்லா கேக்குதா? அப்படியா? அது என் உன்னை மாலையிட்ட கணவனாகி என்னை அது சில்ல மூலம் ஒரு இழுகுலத்தான் என்றும் ஒரு தேரோட்டி பெற்ற பிள்ளை என்றும் என்னை தந்தம் தனி மரமா விட்டு விட்டு உன் அண்ணா தந்தம் தரிவரமா விட்டு விட்டு கண்ணே உன் தாய் வீடு தஞ்சம் என்று போய்விட்டாள். கண்ணே உன்னை பெற்ற தாய் தகப்பரும் நான் உரிமையோடு போன எனக்கு யாரு அம்மா தனி மரமா நிற்கிறேன் அம்மா. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அதை முன்னே
உன் தாய் வீடு போகவும் உன்னை நான் பிரிந்து வாழவும் சண்டாள பிரமன் இப்படிதான் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி என்று அந்த பாழி பிரமன் ஒரு விதியை எழுதி விட்டார். விதியை வெல்ல வேதனால முடியாது என்று சொல்வார்கள். அதனாலே கண்ணே அம்மா இந்த நேரத்தில் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா அம்மா? அடி அருள் கதிரோலா இருக்கும்படியான சூரியன் கீழ்த்து சில உதிக்கு நேரத்திலே அந்த குறிச்சேற்ற பூமியிலே கண்ணு